Hi friends, welcome to Deepika Nagaraj tutorials. So final class la Bootstrap எப்படி download பண்றது install பண்றது and then ஒரு sample file வச்சு உங்களுக்கு எப்படி run பண்றது அந்த மாதிரி பார்த்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே டாப்ல இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேர் Navbar அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த Navbar எப்படி கிரியேட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான ஒரு லுக்கப்ல எப்படி கிரியேட் பண்ணி அவுட்புட் கொண்டு வரதுன்னு இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த நவ்பாரை பத்தி சொல்லணும்னா இந்த கார்னர்ல வந்துட்டு ஒரு கம்பெனி நேம் இருக்கும் அண்ட் தென் வந்துட்டு ஹோம், எபோட்டஸ், சர்வீசஸ், போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி எவ்வளோ மெனூஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது லெட்டர்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும் அண்ட் தென் நம்ம மவுஸ் ஓவர்லே பண்ணும்போது அது ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும் அண்ட் தென் ஒரு அண்டர்லைனும் உங்களுக்கு அனிமேட்ல வரும். ஸோ இதை வந்துட்டு எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல நான் ஒரு சாம்பிள் ஃபைல் ரன் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ரன் பண்ணி காட்டுறேன் ஒரு ப்ரௌசர்ல. ஸோ இந்த மாதிரி வெல்கம் டு தீபிகா நாகராஜ் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எப்படி நாம ஒரு நவ்பாரை இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் அதுவும் இல்லாம இதை நோட்பேட்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு ஸோ இந்த வெல்கம் டு தீபிகா நாகராஜ் டுட்டோரியல்ஸ், ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நவ்பார் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் டைட்டில்ல வந்துட்டு இன்னைக்கு நவ்பார் கிளாஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால நவ்பார் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாடி செக்ஷன்ல வந்துட்டு நவ்பார்க்கான கோடிங்கை வந்துட்டு நம்ம போட போறோம். ஸோ இது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் இதுலயுமே பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு ப்ரௌசர்ல பூட்ஸ்ட்ராப்கான பேஜ்க்கு போய்க்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ண இல்லைங்களா அந்த பிளேஸ்ல போயிட்டு ஸோ இது ஹோம் பிளேஸ்ல இருக்கும். ஸோ இதுல டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் பார்ட்டுக்கு போயிட்டு அதுல காம்போனன்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கீழே இருக்கு காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணதும் அதுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுல நவ்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தான் இந்த மாதிரி இந்த கோடிங்கை நம்ம காப்பி பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு நவ்பார் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை அகைன் நம்ம சிஎஸ்எஸ்ல வச்சு ஆல்டர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பாடியில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நவ்பார் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம கம்பெனியோட நேமை வந்துட்டு டைப் பண்ணணும். ஸோ உங்க போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுவும் இல்லாம இதுல பேக்ரவுண்ட்ல ஒரு லைட் கிரே கலர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுடைய அவுட்புட்ல வந்துட்டு அது இருக்காது, வேற கலர் இருக்கு. ஸோ இந்த கலரும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணும். அண்ட் தென் மெனூஸ் எல்லாம் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே கொண்டு போகணும். இந்த சர்ச் பாக்ஸ் அங்க கிடையாது. இந்த சர்ச் பாக்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிஜி லைட்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிருங்க. அப்படி பண்ணா அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் போயிடும். அண்ட் தென் இதுல சர்ச் இல்ல, சர்ச் பாக்ஸ் இல்ல. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம்னு சொல்லி ஒரு இதுல சர்ச் கொடுத்துருக்காங்க, அதையும் டெலீட் பண்ணிருங்க. அண்ட் தென் டிராப் டவுன் கிடையாது. ஸோ டிராப் டவுன் இந்த எல்ஐல இருந்து இந்த எல்ஐ வரைக்கும் டெலீட் பண்ணிருங்க. ஆஃப்டர் தட் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. சம் சேஞ்சஸ் வரும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்லயும் இந்த 3 மெனூஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ மெனூஸ் தேவையோ அது எல்லாத்தையும் பண்ண போறோம். அதுவும் இல்லாம இது எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கு, அதையும் பண்ணணும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல எம்ஆர் ஆட்டோன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எம்எல் ஆட்டோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் இந்த கார்னர்ல போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ மெனூஸ் வந்துட்டு மெனூஸ் நேம் என்ன, ஹோம், எபோட்டஸ், சர்வீசஸ், போர்ட்ஃபோலியோ, கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 மெனூஸ் இருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி 5 நேம்ஸா இதை மாத்த போறோம். ஸோ அதுக்கு ஹோம் வந்து ஆல்ரெடி இருக்கு. அண்ட் தென் எபோட்டஸ் ஸோ டிசேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இது தேவையில்லை. ஆஃப்டர் தட் இதை காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம 2 தான் இப்போ ஹோம் எபோட்டஸ்ன்னு சொல்லி 2 தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் பேலன்ஸ் 3 இருக்கு. ஸோ அதுக்கு இதை காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதை எடிட் பண்ணிருங்க.
about us, services, then portfolio, and then contact us. So இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்திருக்குங்களா? ஹோம், about us, services, portfolio, contact us அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இந்த எஃபெக்ட், கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சிஎஸ்எஸ்ல தான் இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு சிஎஸ்எஸ் லிங்க் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டைட்டிலுக்கு மேல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். லிங்க் என்னன்னா லிங்க் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HREF, அதாவது எந்த லிங்க்ல நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்றோம் சிஎஸ்எஸ் ஃபைல்ங்கிறது. ஸோ சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள, ஸோ இது நவ்பார் பத்தின கிளாஸ்ங்கிறதுனால நான் நவ்பார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். .css கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைப் என்ன டைப்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்எஸ்ல நவ்பார் ஸ்டைல்.css வந்துட்டு நாம தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ண போறோம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணும்போது, ஸோ ஜஸ்ட் ஏதாவது டைப் பண்ணுங்க, பாடி அந்த மாதிரி. இப்போ சேவ் பண்ணாதான் சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணும்போது சேம் இந்த டியூட்டோரியல்ஸ்ல சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு என்ன நேம் அங்க லிங்க்ல கொடுத்தோமோ அந்த நேம் சொல்லி தான் சேவ் பண்ணணும். ஸோ நவ்பார் style.css அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ள போய் பாருங்க, சிஎஸ்எஸ்குள்ள navbar style.css. ஸோ இந்த இதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணா இந்த பாடி அதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தேவையில்லை நமக்கு. ஸோ இதுல இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ், லெட்டரோட சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஐடி கிரியேட் பண்ண போறேன்னு divல div id is equal to navbar. நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஐடிக்கு. ஸோ div இங்க ஓபன் பண்ணியிருக்கேன், அதை அதே மாதிரி கீழே க்ளோஸ் பண்ணணும். ஃபைனலா நவுக்கும் முன்னாடி div க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த க்ளோஸ் பண்றதெல்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நவுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும் இங்க வந்துட்டு. ஸோ div க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல் ஷீட்ல ஸோ ஐடி கொடுத்துருக்கறதுனால ஆஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நவ்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சிஎஸ்எஸ்ல கோட் பண்ணுவோம். ஸோ இந்த நவ்பார்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலா பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணி பாருங்க. இது அதாவது இந்த நார்மலா நம்ம இந்த நவ்பார்ல இந்த டேப் சுத்தியும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஆனா இதுல பழசுல அப்படி இருக்காது. ஸோ அந்த ஸ்பேஸுக்காக தான் இது. இப்போ ரன் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கும். அதுக்காக தான் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுலயே பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஷ் ஒரு ப்ளூ கலர் இருக்கு. அதுக்கு என்ன கோடிங்னா ஆஷ் 01 ABEF. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து லெட்டருடைய சைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லாமே சிஎஸ்எஸ்ல தான் இதுக்கப்புறம் பண்றது எல்லாமே. ஸோ ஆஷ் நவ்பார்க்கு அப்புறம் எங்க சேஞ்ச் பண்ணுங்கிறத பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த போட்டோகிராஃபி
இதுடைய font size சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி இது எல்லாத்தோட font size எல்லாமே சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த நவ்பார், இதுதான் நவ்பாரா ஏடிஎம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நவ்பார் பிராண்ட்ல தான் போட்டோகிராஃபியோட சைஸை மாற்ற போறோம். ஸோ நவ்பார் பிராண்டுங்கிறத நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து கிளாஸ்ல இருக்கு. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கிளாஸ் வந்துச்சுன்னா டாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம டாட் நவ்பார் பிராண்ட். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 1.875 EM. ஸோ இது எல்லாமே அட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா அது போல்டா இருக்கு. ஸோ அதனால போல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஆஃப்டர் தட் கலர் வந்துட்டு ரெட் கலர். ஸோ ரெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி அவுட்புட் நமக்கு தேவையா இருந்துச்சோ அதே மாதிரி இதில் தான் இப்போ நம்ம அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணும். இதோட ஃபாண்ட் சைஸ், இதோட கலர், மவுஸ் ஓவர் பண்ணுனா என்ன வரணுங்கிறத இப்போ சேஞ்ச் பண்ண போறோம் நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு ஆஷ் நவ்பார் டாட் நவ்பார் பிராண்ட்னு சொல்லி கொடுத்து, இது நவ்பார் பிராண்ட்ல இருக்கிறதுனால போட்டோகிராஃபி வந்து நவ்பார் பிராண்டுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் ஹோம்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்குன்னா LIA UL LIA, அதுக்கப்புறம் தான் ஹோம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இதுக்கான லிங்க்கும் CSSல கரெக்டா கொடுக்கணும். ஸோ CSSல சேம் எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த ஐடியை ரெஃபர் பண்ணிக்கணும். ஆஷ் நவ்பார், ஆஃப்டர் தட் டாட், கிளாஸ் வரது எல்லாமே டாட்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். நவ்பார் நவ், அதுல இங்க பாருங்க. ஸோ இதுக்கான கிளாஸ் வந்துட்டு நவ்பார் நவ். ஸோ நவ்பார் நவ்ல LIA அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாதான் ஹோம் அப்படிங்கிற லெட்டர் நம்ம என்ன மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நவ்பார் நவ் LIA இதை தான் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கும் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 1.2, அதை விட கொஞ்சம் ஸ்மாலா கொடுக்கணும். 75 EM. ஆஃப்டர் தட் கலர் வந்து கலர் பிளாக் கலர். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மவுஸ் போனா ஓவர்லே ஆகணும், அதாவது ரெட் கலர்ல ஆகணும். அண்ட் தென் அண்டர்லைன் வந்துட்டு வரணும் உங்களுக்கு. ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன கலர்னா ஓவர்லே ஆகும்போது ரெட் கலரும் அடியில எல்லோ கலர் லைனும் வரணும். ஸோ இதை தான் நெக்ஸ்ட் லெவல்ல பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணும். அதுக்கு கோலன் ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த பிளேஸ்ல கலர் வந்து நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும்? ரெட். ஸோ ரெட் கலர் சேஞ்ச் ஆகணும். ஆஃப்டர் தட் ஒரு அண்டர்லைன் வருது இல்லையா? ஸோ அதுக்கு பார்டர் பாட்டம் என்ன? பார்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. சாரி, பாட்டம் 2 பிக்சல், அந்த லைனோட பிக்சல் 2 பிக்சல், சாலிட் எல்லோ. உங்களுக்கு CSS தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் எல்லோ கலர் 2 பிக்சல்ல ஒரு அண்டர்லைன், அதுக்கு தான் பார்டர் பாட்டம். ஒரு பார்டர்ல ஒரு லைன் வந்து 2 பிக்சல் மாதிரி வரைக்கும், கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி லெட்டர்ஸோட கலர் வந்து ரெட் கலர்ல மாறணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணிட்டு மவுஸ் ஓவர்லே பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட் கலர் ஆயிருக்கு, அடியில அண்டர்லைன் வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது அவுட்புட் வந்துட்டு இல்ல பாருங்க, போட்டோகிராஃபி நவ்பார்னு சொல்லி நான் ஆல்ரெடி வச்சிருக்க அவுட்புட் இது. இது ஆல்ரெடி இருந்த உங்களுக்கு காட்டின அவுட்புட். ஸோ இப்போ நம்ம நவ்பார் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரியான அவுட்புட்டை நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. அதுக்கு தேவை பூட்ஸ்ட்ராப் தேவை. அந்த கோடிங்கை நம்ம லைட்டா இந்த CSSல நம்ம சேஞ்ச் பண்ணா நம்ம எந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் ஒரு
இதுல கீழே ஒரு வெப்சைட்ஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நவ்பார். ஆஃப்டர் தட் ஒரு ஸ்லைடு, மோஸ்ட்லி ஸ்லைடு பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்லைடு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்லைடு வந்துட்டு எப்படி பண்ணலாம், ஒரு வெப்சைட்டுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுல எப்படி நம்ம டெக்ஸ்ட் பண்றது, ஒரு அனிமேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Deepika Nagaraj. Thank you so much.